உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த முகாம் மூலமா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த முகாம்கள்ல மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் விரைவா பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள அனைத்து பணிகளுமே முடிக்கப்படுது. இதனால பொதுமக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த முகாம்கள்ல விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு, பாஸ்புக் உள்ளிட்ட 5 ஆவணங்கள் மட்டுமே போதுமானது. வேற எந்த ஒரு கூடுதல் ஆவணங்களுமே கேட்கப்படுவது கிடையாது. மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி இருந்தும் பெறாதவங்க தங்கள் பகுதியில நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல விண்ணப்பிக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்காரு. தகுதியான அனைவருக்குமே உரிமை தொகை வழங்கப்படும் என்றுமே அவர் உறுதிப்படுத்தி இருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்கள்ல 3768 இடங்கள்லையும் கிராமப்புறங்கள்ல 6232 இடங்கள்லையுமே சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களோட மனுக்கள் கடந்த 1 மாதமா பரிசீலனை செய்யப்பட்டு வருது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியா ஆய்வு செய்யப்படுது. விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதியா பரிசீலனை செய்யப்பட்டு வருது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களோட மனுவின் நிலையை குறிப்பிடப்பட்டுள்ள இணையதள முகவரி மூலமா ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது நம்மளோட விண்ணப்பத்தோட நிலை என்ன அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமா நாம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த முகாமின் கீழே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய கடைசி வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நவம்பர் 15ஆம் தேதி வரை இந்த முகாம் நடத்தப்பட இருக்கு. இந்த முகாம் அதுக்கப்புறமா நீட்டிக்கப்பட வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். விடுபட்டோர் எல்லோருக்குமே கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். கடுமையான பொருட்செலவிலையுமே கூட மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா வழங்கப்படும் அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல 44 லட்சம் பெண்கள் உதவித்தொகை கோரி விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த முகாம்கள்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார். நவம்பர் வரைக்குமே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடக்குது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதுல பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால 1,15 லட்சம் பெண்கள் பயன்பெறுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமே 1,73,000 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.